பாவ புண்ணிய கணக்கெல்லாம் எதுவும் இல்ல. சித்ராகுப்தன் அப்படின்னா வரையறுக்கப்பட்ட ஒருத்தன் அர்த்தம். சித்ராகுப்தன், சித்திரன்னா வரைதல், குப்தன்னாக்கா தலைவன், வரையறுக்கப்பட்ட தலைவன் அப்படின்னு அர்த்தம். உள்ள நம்ம மனம் இருக்குது, அது வரையறுக்கப்படுது. இங்கிருந்து பார்த்து வரையறுக்குது. மாட்டுக்கறி சாப்பிட்டா பாவம் அப்படின்னு வரையறுத்துச்சு. இப்ப சாப்பிட்டா அது பாவம்னு தோணும். அதுக்கு புரியுதானா சொல்றேன்ட்டு. திருடுனா பாவம்னு வரையறுத்துச்சு. திருடுனா குற்ற உணர்வு வரும். எடுத்துக்கினா பாவம் இல்ல, பாவம்னு புரியல. எடுத்துக்கினேன் திருடல, எடுத்துக்கினு புரிஞ்சிச்சானா. மாட்டுக்கறி இல்ல, பசிக்கு சாப்பிட்டேன் அப்படி புரிஞ்சுதுன்னா கறி தானே சாப்பிட்டேன், மாட்டுக்கறி தானே சாப்பிட்டேன், அப்ப மட்டும் பாவம் இல்லைன்ற. சாப்பிட்ட விதத்துல தான் பிரச்சனை. சாப்பிட்டதுல இல்ல, சாப்பிட்ட விதத்துல. செயல்ல இல்ல, செயல் செஞ்ச விதத்துல. எடுத்துக்கும் போது திருடு இல்ல. அவங்க தெரிஞ்சு நான் எடுத்தா அது பேர் என்ன இல்ல, திருடு இல்ல. அவங்க திரும்பிட்டோன்னு வெயிட் பண்ணி எடுத்தா அது பேர் என்ன. ஆனா ரெண்டுமே என்னதான், எடுத்துக்கணும் தான். இப்ப பாவ புண்ணியம் எங்க இருக்குது? எடுத்துக்கிறதுலயே நினைப்பிலையா? நினைப்ப வச்சா எல்லாம் போயிடும். அப்ப பாவ புண்ணியம் மனசுலதான் இருக்கிற ஒரு பெரிய கூத்து. பாவம்னா என்ன பொறுத்த வரைக்கும், உனக்கு பிடிக்காதது நீ செஞ்சா பாவம். உனக்கு பிடிக்கூடாது ஆனா அதை செய்யற, அப்ப அது என்ன செய்யற, பாவம் செய்யற. உனக்கு பிடிச்சி நீ செய்யல, அப்போ என்ன செய்யற, உனக்கு பிடிச்சி செய்யற. அப்ப பாவம் புண்ணியன்றது ஒருத்தவங்க சொல்றது இல்ல, நீங்க வரையறுக்கிறது.